Hi friends, welcome to Virudhai Virundhu. இன்னைக்கு நம்ம சேனல்ல சக்கரை பொங்கல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ இதுக்கு நான் பச்சரிசி எடுத்துர்க்கேன். சோ பச்சரிசி எவ்வளவு எடுத்துர்க்கேனோ அதுல 5ல 1 பங்கு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். இது எல்லாத்தையுமே தண்ணியில நல்லா கழுவிட்டு இத வந்து குக்கர்ல சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு நம்ம எவ்வளவு அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து எவ்வளவு எடுத்துர்க்கோமோ அதுல 4 பங்கு அளவுக்கு நம்ம தண்ணியும் பாலும் சேர்த்து ஊத்தணும். ஸோ 2 பங்கு அளவுக்கு தண்ணி 2 பங்கு அளவுக்கு பால் இது ரெண்டும் சேர்த்துக்கிறேன். சக்கரை பொங்கல் வந்து பால் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா பொதுவாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பால் சேர்க்காமல் செய்கிறத விட சேர்த்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த தண்ணியும் பாலும் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் வந்ததும் சிம்மில் வச்சு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. யூஸ்வலாக நம்ம சாதம் செய்யும்போது 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணுவோம். இதில் 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிங்க அப்படின்னாலே நல்லா வெந்திருக்கும். இப்போது இதில் நான் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கலாம். இதை சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போது சின்ன சின்னதாக கட்டி இருந்தால் கூட அந்த இளஞ்சூட்லேயே வந்து நல்லா கரைஞ்சிடும். ஸோ நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது நெய் எடுத்துக்கோங்க, நல்லா தாராளமாக எடுத்துக்கோங்க. ஸோ தாராளமாக நெய் ஊற்றிட்டு அதில் வந்து முந்திரி கிஸ்மிஸ் இதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் நம்ம சக்கரை பொங்கலோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பதநீர் பொங்கல்னு ஒரு ரெசிபி செஞ்சுருப்போம். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். சக்கரை பொங்கலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் விருதை விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.